தங்கம் எப்பவுமே ஏறும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. இப்போ திடீர்னு எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்ல, எல்லாமே ஸ்மூத்தா போகுது, ஸ்டாக் மார்க்கெட் நல்லா மேல போகுதுன்னா தங்கம் மறுபடியும் கீழே விழ ஆரம்பிச்சு. SV High School admissions open for play group to grade 9 and 11. Join us for world class education in Vanagaram and Arubakam. Holidays nale GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Lakshmi Ceramics எக்கச்சக்க collections எல்லாமே ready stock. கோல்டு சேவிங்ஸ் போடுறது நல்ல விஷயம் தான். அந்த பணம் பெருசா வளர போறது கிடையாது. கோல்டோட விலை லாங் டர்ம் ரிட்டர்ன்ல பார்த்தோம்னா ஏறிட்டே தான். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நிஃப்டி என்ன ரிட்டர்ன் கொடுக்குமோ கிட்டத்தட்ட அதே அளவு ரிட்டர்ன் கோல்டு கொடுத்துட்டே. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ரெகுலரா மாசம் மாசம் ஏதோ ஒரு வழியில கான்ட்ரிபியூட் பண்ணி தங்கத்தை வாங்கிட்டே இருந்தோம்னா நல்லதுன்னு நான் சொல்லி நான் இன்வெஸ்ட்மெண்டா தான் பாக்குறேன். இது ஏறுது, இதனால என்னால லாபம் ஏதாவது பார்க்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இருக்க ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து கோல்டு ETF சொல்லுவாங்க. 7000 ரூபாய்க்கு ETF வாங்கினாலும் இது 10,000 ரூபாய் ஆச்சுன்னா அதுவும் 10,000 ரூபாய். லிட்டரலா தங்கம் என்ன பண்ணுமோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்றதா இந்த கோல்டு ETF. கோல்டு கூட கம்பேர் பண்ணும்போது சில்வர் ரொம்ப வாலடைல்னு சொல்லுவாங்க. ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். வருஷம் விலைவாசி ஏறும். அது நம்மள எல்லாருக்கும் தெரியும். அதுதான் இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. இருக்கிறதே பெரிய மிஸ்டேக் சேவே பண்ணாம இருக்கிறது தான். சேவ் பண்றாங்க, அதை ஏதோ மாத்தி பண்றாங்கன்னாவது அட்லீஸ்ட் அவங்கள்ட்ட ஒரு சின்ன ஹேபிட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களை அப்ரிஷியேட் பண்ணலாம். நான் 100 ரூபாய் போட்டிருக்கேன், 108 ரூபாய்க்கு அட்லீஸ்ட் 1 ரூபாய் 2 ரூபாய் மேல வந்திருந்தாதான் அது நம்மளுக்கு லாபம். 100 ரூபாய்க்கு உங்களால ஒரு கோல்டு ETF வாங்கி எப்பெல்லாம் உங்ககிட்ட காசு இருக்கும் டெய்லி 100 ரூபாய்க்கு வாங்கணும்னு யோசிக்கிறீங்களா, இல்ல வாரத்துக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கணும்னு யோசிச்சு இந்த மாதிரி வாங்கிட்டே வாங்க. நான் வாங்கினா கோல்டு மட்டும் தான் வாங்குவேன், நான் வாங்கினா கவர்மெண்ட் ஸ்கீம் மட்டும் தான் போடுவேன், நான் பண்ணா போஸ்ட் ஆபீஸ் மட்டும் தான் போடுவேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குறுகிய வட்டத்துல மட்டும் இருக்க முடியாது. சேர்த்து வைக்கிறதுல என்ன மாதிரி தப்பு எல்லாம் பண்றாங்க? மிஸ்டேக்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதே பெரிய மிஸ்டேக் சேவே பண்ணாம இருக்கிறது தான். ரைட். சோ இப்போ சேவ் பண்றாங்க, அதை ஏதோ மாத்தி பண்றாங்கன்னாவது அட்லீஸ்ட் அவங்கள்ட்ட ஒரு சின்ன ஹேபிட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களை அப்ரிஷியேட் பண்ணலாம். சேவே பண்ணாம இருக்கிறது ரொம்ப பெரிய மிஸ்டேக். ஆனால் சேவ் பண்றேன்ற பேர்ல சும்மா ஒரு FDO இல்ல RDO ஆரம்பிச்சுட்டு ஒரு 12 மாசத்துக்கு நான் RD போட்டு வச்சிருக்கேன், ஆனா அந்த 12 மாசம் நான் கட்ட மாட்டேன், நடுவுலயே நான் நிறுத்திடுவேன்னா அது சேவிங்னே சொல்ல முடியாது. ரைட். அப்படி பண்றதுலயும் பிரோஜனம் கிடையாது. ஒண்ணுக்கு கமிட் பண்றோம்னா அந்த கமிட்மெண்ட்டை கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மிஸ்டேக்ஸ் பார்க்கும்போது என்ன ஆகும்னா கன்வென்ஷனலா சில விஷயங்கள் நம்மளோட ஊர்லயோ இல்ல நம்மள சுத்தி இருக்கவங்க கூடயோ நம்ம பண்ற மாதிரி இருக்கும். இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்ல பக்கத்து தெருவுல இருக்கவங்க கிட்டயோ போயிட்டு சீட்டு போடும். ஜென்ரலா சீட்டு போட்டு அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு 10 மாசம் சீட்டு போட்டு அதுக்கப்புறம் காசு வரும்னு சொல்லுவோம். கண் எதிர்க்க நிறைய கேஸ் அவங்க பார்த்திருப்பாங்க. சீட்டு போடுறது கரெக்டா தான் போயிட்டு இருக்கும், ஒரு 2 வருஷம் கரெக்டா போட்டிருந்தேன், எங்க அப்பா போட்டிருந்தாரு, எல்லாம் கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா ஏதோ ஒரு கேஸ்ல போட்ட சீட்டை திருப்பி தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இழுத்தடிச்சு அந்த காசு வராம போறதுக்கான சூழ்நிலை போய் மாட்டேன். யாரு கேட்டீங்கன்னாலும் ஒண்ணு அவங்களுக்கோ இல்ல அவங்க ஃபேமிலி மெம்பருக்கோ யாருக்காவது நடந்திருக்கும். பிரச்சனை தான் தெரிஞ்சதுன்னா அந்த பக்கம் போகாம இருக்கிறது தானே இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இடத்துல அடிபட்டு மறுபடியும் இன்னொரு சீட் இருக்குப்பா, அது இன்னும் நம்பிக்கையான சீட்டுன்னு சொல்லிட்டு அங்க போய் மாட்டிக்கிறோம்னா அப்ப நம்ம மிஸ்டேக் கரெக்ட் பண்றதுக்கு ரெடியா இல்லைன்றதுதான். இன்னொரு பிரச்சனை என்னன்னா கோல்டு சேவிங்ஸ் போடுறது நல்ல விஷயம் தான். ரைட். கன்வென்ஷனலா நான் இது மட்டும் தான் பண்ணுவேன், நான் வாங்கினா கோல்டு மட்டும் தான் வாங்குவேன், நான் வாங்கினா கவர்மெண்ட் ஸ்கீம் மட்டும் தான் போடுவேன், நான் பண்ணா போஸ்ட் ஆபீஸ் மட்டும் தான் போடுவேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குறுகிய வட்டத்துல மட்டும் இருக்கும் இல்லையா. அது போடவே கூடாதுன்னு சொல்ல, அது போடுறதுல சேஃப்டி நிறைய இருக்கு நம்மளுக்கு. அஃப்கோர்ஸ் சேஃப்டி நிறைய இருக்கு. ஆனால் ரொம்ப சேஃப்டியா இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய்க்கு மேல நான் எடுத்துட்டு போய் வெறும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் FDலயே போட்டே வரேன்னா அந்த பணம் பெருசா வளர போறது கிடையாது. வளர போறது இல்லைன்னா என்ன அர்த்தம், வருஷம் விலைவாசி ஏறும். அது நம்மள எல்லாருக்கும் தெரியும். அதுதான் இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க, இல்ல பணவீக்கம் சொல்லுவாங்க. 7% ஆவரேஜா 7ல இருந்து 8% வரைக்கும் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு 100 ரூபாய் கொடுக்குற வாங்குற பொருளை அடுத்த வருஷம் வாங்கணும்னா 108 ரூபாய் கொடுக்கணும். ரைட்டா. அப்போ நான் எடுத்துட்டு போய் ஏதோ ஒரு ஸ்கீம்ல சேவிங்ல போடுறேன், நான் 100 ரூபாய் போட்டிருக்கேன், அவன் எனக்கு அடுத்த வருஷம் 105 ரூபாய் தரேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. பார்க்கும் போது நமக்கு எப்படி இருக்கு, நான் 100 ரூபாய் தான் போட்டேன், எனக்கு 105 ரூபாய் கொடுத்துருக்கேன், நல்ல அமௌண்ட் தானேன்னு தோணும். ஆனா நியாயமா 108 ரூபாய்க்கு அட்லீஸ்ட் 1 ரூபாய் 2 ரூபாய் மேல வந்திருந்தாதான் அது நம்மளுக்கு லாபம். ஏன்னா 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை 108 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும். அவன் 105 ரூபாய் கொடுத்து பாக்குறதுக்கு நம்மளுக்கு ஏறின மாதிரி இருந்தாலும் உண்மையா ஏறி இல்லைன்னு தான் அர்த்தம். இது 100 105 சொல்றதுனால குறைவா இருக்க மாதிரி இருக்கும். இப்போ 10,000 ரூபாய் போடுறீங்க, 10,700 ரூபாய் வருது இல்ல, அந்த மாதிரி யோசிச்சீங்கன்னா அது பெரிய லாபம் கிடையாதுன்னு சொல்ல வரேன். ரைட். சோ இன்ஃபிளேஷனை பீட் பண்ணணும்ன்றதுதான் நம்மளோட இன்டென்ஷனா இருக்கணும். அதாவது வருஷம் குறைஞ்சபட்சம் 8ல இருந்து 9% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல போட்டு பழகணும். அதுக்காக எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ரிஸ்க்கும் பண்ணக்கூடாது. மிஸ்டேக்னு கேட்கும் போது இப்போ ரீசென்ட் டைம்ஸ் மிஸ்டேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா குயிக்கா மணி பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. குயிக் மணின்றப்போ ட்ரேடிங்குள்ள போயிடுறேன் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வர ஆரம்பிச்சு. நான் போடுறேன்,
போட்டு எனக்கு ஒரு வாரத்துல இல்ல ஒரு மாசத்துல என்னோட பணம் டபுள் ஆகணும் அப்படின்னு ஒண்ணு அவங்களுக்கு புரிஞ்சதுனாலும், அதாவது புரிஞ்சு அவங்களே பண்றாங்கனாலும் அவங்க நஷ்டம் தான் பட போறாங்க. புரியாம சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொருத்தர் கிட்ட கொடுத்துடுறேன்னு சொல்லுவாங்க. அவர் எனக்கு அக்கௌண்ட பாத்துப்பாரு, அவருக்கு சின்ன கமிஷன் மட்டும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது லீகலே கிடையாது. அப்படி யாரும் பண்ணவும் கூடாது. இன்னொருத்தருக்காக இன்னொருத்தர் ட்ரேட் பண்ணி கொடுக்கறதுன்றது லீகலே கிடையாது. அந்த மாதிரி கொடுத்தா ட்ரேடிங்ல காசே பண்ண முடியாது. அதாவது பெரும்பாலான மக்களால பண்ண முடியாதுன்றதுக்கான டேட்டா எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருப்பாங்க. இருந்தாலும் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு ஆசையில போறாங்கல்ல, அங்க போய் நஷ்டப்பட்டுட்டு இப்போ ஒண்ணு இல்ல, நீங்க ஏதாவது ஒரு வீடியோ ட்ரேடிங் வீடியோஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா, நான் 4 லட்ச ரூபா நஷ்டப்பட்டேன், 5 லட்ச ரூபா நஷ்டப்பட்டேன், 7 லட்ச ரூபா நஷ்டப்பட்டேன்னு போட்டுருப்போம். சோ எல்லாருமே நஷ்டம் தான் பட்டுட்டு இருக்காங்க. அப்போ குயிக் மணின்னு ஒண்ணு கிடையாது அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருப்போம், பொறுமையா இருப்போம். குறைஞ்சது 7 வருஷம் 8 வருஷம் வெயிட் பண்ணாதான் பணம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு முதல்ல மக்கள் வரணும். அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நோக்கி போட ஆரம்பிக்கணும். இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை குறைச்சாலே மோஸ்டா அவங்களால சேவிங்ஸ் பெட்டர். ஸோ மெயின்லி அந்த ட்ரேடிங் விஷயம் ஒரு டெப்தான ஆன்சர் ஆக்சுவலா. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல. அதுவும் முக்கியமா தெரிஞ்சவங்க யார்கிட்டயா கொடுத்து அதுல இருந்து நம்ம பாத்துக்கலாம், கமிஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த இடத்துல நிறைய சிக்கல்ஸ் இருக்கு. இப்போ நம்ம சேவிங்ஸ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது, இப்போ ரீசெண்ட் டைம்ல கோல்டுடைய ரேட் பீக்ல போயிட்டு இருக்கு. அதுவும் ஒரு வருஷத்துலயே நிறைய டிராஸ்டிக் ரேட்டை நம்ம பாக்குறோம். 2024 மட்டுமே பாத்தீங்கன்னா 45,000 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் வரைக்கும் நகையுடைய ரேட்டு பயங்கரமா ஏறி இருக்கு. அதாவது ஒரு வருஷத்துலயும் இத்தனை வாட்டி ஏறினதை இந்த வாட்டி தான் பாத்திருக்காங்க. சோ இப்படி இருக்கும்போது எது ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும்? ஃபர்ஸ்ட் கோல்டுல இருந்தே ஆரம்பிக்கிறேன். கோல்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொல்லுங்க. கோல்டு நம்ம ஊர்ல ரொம்ப ஃபேவரட்டான இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. அதை டினை பண்றதுக்குலாம் எதுவுமே கிடையாது. அஃப்கோர்ஸ் கோல்டோட விலை லாங் டேர்ம் ட்ரெண்ட்ல பார்த்தோம்னா ஏறிட்டே தான் இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நிஃப்டி என்ன ரிட்டர்ன் கொடுக்குமோ, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல நிஃப்டி 50 இண்டெக்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது என்ன ரிட்டர்ன் கொடுக்குமோ கிட்டத்தட்ட அதே அளவு ரிட்டர்னை கோல்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் இந்தியால யூஎஸ் டாலரோட தாக்கம் கோல்டு மேல இருக்கிறதுனால நமக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு. அதனால இங்க ஏறிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது அட்வான்டேஜ்னு சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ்? திடீர்னு இப்போ கல்யாணம் வச்சிருக்காங்க, பொண்ணுக்கு நகை சேர்க்கணும், நகை இப்போ ரெடி பண்ணணும், அவங்க வாங்கணும்னு யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு பாவம் டிஸ்அட்வான்டேஜ், ஏன்னா ஏறிடுச்சு. இல்ல முன்னாடியே வாங்கி வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏறினதுனால அவங்க வேல்யூ ஏறிச்சு, அவங்களுக்கு அட்வான்டேஜ்ன்ற மாதிரி சொல்லலாம். இப்போ தங்கம் ஏன் ஏறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, உலகம் அமைதியா இருந்தா தங்கம் ஏறாது. எல்லா நாடுகளும் எல்லா விஷயங்களும் அது பாட்டுக்கு அமைதியா அது பாட்டுக்கு நேர்கோட்டுல போயிட்டு இருக்குன்னா தங்கத்தோட விலை பெருசா ஏறாது. இதே ஒரு அன்ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா விழுந்துட்டு இருக்கு. யூஸ்வலா ஸ்டாக் மார்க்கெட் விழும்போது தங்கத்தோட இது அதிகமாயிடும், அதாவது டிமாண்ட் அதிகமாயிடும். ஏன்னா அதை ஒரு சேஃபான அசெட் கேட்டகரியா மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இது ரிஸ்க் இங்க போடுறதுக்கு பதிலா அங்க இருக்க பணத்தை எடுத்துட்டு வந்து இங்க போடுவோம்னு போட ஆரம்பிக்கிறதுனால டிமாண்ட் அதிகமாகுது. டிமாண்ட் அதிகமாகிறதுனால அதோட விலையும் பத்தறதுக்கு இப்ப ட்ரம்ப் ஆட்சி மாற்றம், அதனால என்னென்ன பாலிசிஸ் மாறும்னு தெரியாது. அதே மாதிரி உலக அளவுல இருக்க ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், இந்த மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ்னால தங்கத்தோட விலை ஏறிட்டு. இதே நம்ம ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தங்கம் ஏன் விழுந்துகிட்டே இருக்கு, எப்பதான் நிக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருப்போம். தங்கம் எப்பவுமே ஏறும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. இப்போ திடீர்னு எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்ல, எல்லாமே ஸ்மூத்தா போகுது, ஸ்டாக் மார்க்கெட் நல்லா மேல போகுதுன்னா தங்கம் மறுபடியும் பிளாட் ஆயிடும், மறுபடியும் கீழே விழ ஆரம்பிச்சிடும். ஜென்ரலா நான் என்ன சொல்லுவேன்னா, ரெகுலரா மாசம் ஏதோ ஒரு வழியில கான்ட்ரிபியூட் பண்ணி தங்கத்தை வாங்கிட்டே இருந்தோம்னா நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ இருக்கிறதுல ஈஸியஸ்ட் வே. இப்போ ஜென்ரலா மக்களுக்கு என்ன பிடிக்கும்? தங்கத்தை பிசிக்கல் கோல்டா வாங்குறது தான் பிடிக்கும். பிசிக்கல் கோல்டுன்னு சொல்லும் போது நகையாவோ இல்ல காயினாவோ வாங்குறது பிடிக்கும். அப்படி வாங்குறவங்களுக்கு ஏதோ ஒரு கடையில போயிட்டு நகை சீட்டு போட்டு மாசம் கட்டிட்டு வந்து அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடலாம். இல்ல நான் இன்வெஸ்ட்மெண்டா தான் பாக்குறேன், இது ஏறுது, இதனால என்னால லாபம் ஏதாவது பார்க்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இருக்க ஒரு நல்ல ஆப்ஷன் கோல்டு இடிஎஃப்னு சொல்லுவாங்க. இப்போ தங்கத்தை ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதோ ஒரு டிஜிட்டல் ஃபார்ம்ல வாங்க போறீங்கன்னா இதுதான் கோல்டு இடிஎஃப்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா ஒரு 7,000 ரூபாய் தங்கம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வாங்கின 7,000 ரூபாய் தங்கம் கொஞ்ச நாள் கழிச்சு 10,000 ரூபான்னு மாறிடுது. அப்போ 7,000 ரூபாய்க்கு இடிஎஃப் வாங்கினீங்கனாலும் அதுவும் இது 10,000 ரூபாய் ஆச்சுன்னா அதுவும் 10,000 ரூபாய் ஆகும். லிட்டரலா தங்கம் என்ன பண்ணுமோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்றதா இந்த கோல்டு இடிஎஃப், ரைட்டா? சோ இதை மாசம் இந்த கோல்டு இடிஎஃப் பியூட்டி என்ன? தங்கத்தை நீங்க போயிட்டு 100 ரூபாய்க்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு கடையில போய் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டான், சிரிச்சிருவான், இல்ல நம்மள அடிச்சு திருத்திடுவான், ரைட்டா? இதே கோல்டு இடிஎஃப் அப்படி கிடையாது. உங்ககிட்ட வெறும் 100 ரூபாய் இருந்ததுனாலும் 100 ரூபாய்க்கு உங்களால ஒரு கோல்டு இடிஎஃப் வாங்கி எப்பெல்லாம் உங்ககிட்ட காசு இருக்கும், டெய்லி 100 ரூபாய்க்கு வாங்கணும்னு யோசிக்கிறீங்களா, இல்ல வாரத்துக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கணும்னு யோசிக்கிறீங்களா? இந்த மாதிரி வாங்கிட்டே வாங்க. இதுல இன்னொரு பியூட்டியும் நான் சொல்றேன். இப்போ இதே மாதிரி சேர்த்துக்கிட்டே
ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு 18-19 வயசுல தங்கம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கு ஜுவல்லரி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு தங்கம் சேர்க்கணும்னு யோசிக்கிறீங்கன்னா கோல்டு இடிஎஃபாவே அக்குமுலேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 18 வருஷத்துல ரொம்ப சிக்னிபிகண்டா அக்குமுலேட் பண்றீங்க. தங்கம் என்ன லெவல்ல ஏறுதோ அதே லெவல்ல இதுவும் ஏறிடும். ரைட்டா? உதாரணத்துக்கு அந்த பாயிண்ட்ல ஒரு 50 சவரன் இல்ல 25 சவரன் ஒர்த்தான கோல்டு இடிஎஃப் உங்ககிட்ட இருக்கும். அத 2 பட்டன் கிளிக் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ல காசா வந்துடும். எப்ப வேணாலும் வித்துக்கலாம், அக்கௌண்ட்ல காசா வந்துடும். அது அப்படியே எடுத்துட்டு போய் தங்கத்தை அதே ஈக்குவலண்ட்டுக்கு உங்களால வாங்கிட முடியும். ரைட்? சோ இது ஒரு நல்ல வகையா இருக்கும். அதாவது நீங்க தங்கம் வாங்கி தங்கம் சேர்க்கணும், தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். என்ன நான் சொல்றேன், கோல்டு ETF வந்து ஒரு நல்ல ஆப்ஷன்ஸா இருக்கும். கோல்டு பத்தி டச் பண்ணும்போது சில்வருமே இப்ப அதிகமா பேசிக்கிட்டு இருக்காங்க. சில்வர் ETF ஒரு பக்கம், சில்வருடைய பிசிக்கல் ஃபார்முமே நிறைய பேர் பேசுறாங்க. கோல்டு கூட கம்பேர் பண்ணும்போது சில்வர் ரொம்ப வாலடைல்னு சொல்லுவாங்க. வாலடைல்னா ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது கோல்டாவது வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகாது இருக்கும், ரொம்ப ஏறாது ரொம்ப குறையாதுன்ற மாதிரி இருக்கும். ஆனா சில்வர் வந்து கரெக்டா ஸ்ட்ராட்டஜிக்கா, அதாவது பாட்டம்ல போகும்போது நிறைய வாங்கணும், அது மேல இருக்கும் போது நம்ம வாங்குறத குறைச்சிக்கணும். அந்த மாதிரி பார்த்து வாங்கினா சில்வர் ETF வாங்குறது ஓகே தான். அப்படி வாங்காம நம்ம பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு பீக்ல வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது மறுபடியும் விழுந்துரும். அதுக்கப்புறம் அது ஏறுமா ஏறாதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் டைம் பண்ண ட்ரை பண்ணலாம். எக்ஸாக்டா டைம் பண்றது கஷ்டமா இருந்தாலும் சில்வர் மோஸ்ட் ஆஃப் த சான்சஸ்ல உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். மேல எங்கேயும் போயிட்டு வந்துட்டு தான் இருப்போம். பார்த்து நம்மளால எப்போ வாங்கணும்னு நினைக்கிறோமோ வாங்கிக்கலாம். இல்ல நம்ம அதெல்லாம் பண்ண விருப்பம் இல்லைன்னா அதையுமே மாசம் மாசம் ஏதோ ஒரு சின்ன போர்ஷன்ல கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே வந்துடலாம். ரைட்டா? ஏன் சில்வர் இன்வெஸ்ட்மெண்டா பார்க்கணும் இல்ல பார்க்கணுமா பார்க்க வேணாமான்னு கேட்டா 100% அவசியம் எல்லாம் கிடையாது, பார்க்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம்னா சில்வர் தனியா பண்ணணும்ன்ற நெசசிட்டி உண்மையாவே கிடையாது. வேணும், அது ஒரு இன்னொரு கேட்டகரியா நம்ம வச்சுக்கணும்னு யோசிக்கிறவங்களுக்கு ப்ராபப்ளி சில்வர் ETF ஒரு ஆப்ஷனா இருக்கும். SV High School admissions open for playgroup to grade 9 and 11. Join us for world-class education in Vanakaraman, Arubakam. Holidays nale GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Lakshmi Ceramics, எக்கச்சக்க collections, எல்லாமே ready stock.